ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மட்டன் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். மட்டன் நம்ம கழுவி நல்லா மஞ்சள் பொடி போட்டு அலசி எடுத்துக்கிடலாம். அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணி நல்லா விசில் விட்டுடலாம். விசில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மட்டன்றதுனால 7-8 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வேணும்னா போட்டுக்கங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்க. நான் கடுகு போட்டிருக்கேன். நம்ம பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே பச்சையாக அரைச்சி வச்சு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். கறியிலையுமே நம்ம உப்பு போட்டிருக்கோம். தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து எடுத்துக்கிடலாம். இப்போ கறி வெந்துடுச்சு. தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. தக்காளியில் வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா கொஞ்சம், மிளகா பொடி கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா கிரேவி வர வரைக்கும் நல்லா சுண்ட விடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இது போல் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை மட்டனு. இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் இருக்கிற மட்டன் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன் ஆல்ரெடி வெந்துடுச்சு. இப்போ 10 நிமிஷம் போல் இறக்கி பார்க்கலாம். வேறு லெவலில் மட்டன் குழம்பு ரெடிங்க. செமையாக இருக்குது. இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டில் தேங்காய் வேணுன்னா அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடல. விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி காலையில் தோசைக்கு டிஃபனுக்கு நாங்கள் மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி சண்டே எங்களுக்கு போச்சு. மட்டன் குழம்புக்கும் தோசைக்கும் செமையாக இருக்குங்க. வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது போல் மட்டன் செஞ்சிட்டோம் அப்படின்னா இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கும் செமையாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். மதியம் ஜிலேபி மீன் 1 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். மீன் கடையிலே வாங்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடையிலே ஆஞ்சி கொடுத்ததுனால வீட்டில் கழுவ மட்டும் தான் செய்யணும். இப்போ மீன் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். உப்பு தண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீன் ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணாமல் நல்லா க்ளீன் ஆகிடும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா அலசி மீனை க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவுன மீனுக்கும் கழுவாத மீனுக்கும் நல்லா வித்தியாசம் நல்லாவே இருக்கும். கழுவுந்து எவ்வளோ க்ளீனாக இருக்க பாருங்கள். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் அலசி எடுத்து வச்சுக்கிடலாம். நான்வெஜ்ஜுக்குமே மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் அலசிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஸ்மெல்லு வராது, நல்லாயிருக்கும். இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் மிளகா பொடி 1 ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு ஒரு மணி நேரம் போல் ஊறட்டும். இல்லை ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா ஆஹா வேறு லெவல் மீன் வறுவல் ரெடி ஆகிடும். இது போல் ஒன் டைம் மீன் வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் மீன் மசாலா கடையில் வாங்கலனாலும் பரவாயில்ல, வீட்டிலேயே நம்ம மசாலா ஈஸியாக ரெடி பண்ணிக்கிடலாம். அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ மீன் ஃபுல்லாக வறுத்து எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். வறுத்த மீன் அப்படியே கோல்டன் ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் மீன் ஒரு முறை வறுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது உயிர் மீன், உயிராக வாங்கி கட் பண்ணி நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டு வந்தோம். ஜிலேபி மீன் உயிர் மீன் கண்டிப்பாக கிடைக்கும், நிறைய கடைகளில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் ஃபுல்லாக வறுத்து முடிச்சாச்சு. ஃபினிஷிங் இது தான். நல்லாயிருக்கா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக மதியம் லஞ்சுக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், மீன் வறுவல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி சண்டே சூப்பராக போச்சு. உங்கள் வீட்டில் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.